வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ஒன்றிய அரசை கொண்டுவரும் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்தும், நீட் தேர்வு ரத்து, தமிழகத்திற்கு வரவேண்டிய கல்விக்கு நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றை கண்டித்து சர்வ கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு கொண்டு வரும் மும்மொழிக் கொள்கை, நீட் தேர்வு, தமிழகத்திற்கு வரவேண்டிய கல்வித்தொகை ஆகியவற்றை தர மறுக்கும் ஒன்றிய அரசு கண்டித்து சர்வ கட்சிகள் சார்பாக வியாசார்பாடி அம்பேத்கர் கலைக்கல்லூரி எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள், வடசென்னை தமிழ் சங்கம், தமிழக வாழ்வு உரிமை கட்சி, திராவிட இயக்க தமிழர் பேரவை, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசே, பாஜக அரசே, இந்தி மொழியை திணிக்காதே, திணிக்காதே, மறுக்காதே, கல்வி நிதி வழங்கிட ஒழிக ஒன்றிய காட்டாட்சி, ஒழிக ஒன்றிய காட்டாட்சி, விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். முதல்வர் ஸ்டாலின் கருத்தை வலுப்படுத்துவோம். தமிழக அரசுக்கு துணை நிற்போம். வலுப்படுத்துவோம், 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 வலுப்படுத்துவோம். மொழி பகையை எதிர்கொள்ள ஒன்றிய அரசே மறுக்காதே, கல்வி நிதி வழங்கிட அரசே, பாஜக அரசே, ஒன்றிய அரசே, பாஜக அரசே. முதலில் தமிழகத்தில் இந்தியை திணிக்க வேண்டும் என்ற ஒரே முயற்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் தமிழகத்தில் படிக்கும் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு இன்று 2.5 கோடியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் இன்று ஜிஎஸ்டி மறுத்திருக்கிறாரா? எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வரி அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கல்வித் தொகையை எப்படி அவர் மறுக்க முடியும், மறுத்திருக்க முடியும்? அதனால் ஐயா மோடி அவர்கள், உங்கள் இந்தி மொழியை இங்கு திணிக்க இயலாது. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் தமிழர்கள், தமிழ் மொழி முக்கியம் என்பதை நாங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்தி மொழி என்பது பெரிய அதிசயம் இல்லை. ஏனென்னா போயிட்டு இருக்கும்போதே நம்ம மொழியை கற்றுக்கக்கூடிய திறமை வாழ்ந்தவர்கள். ஒன்றும் இல்லை, என்ன நான் எடுத்தாவே நான் வெளியே போகிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் நாங்கள் பட்டிட்டான்ற ஊரில் போகிறோம். பட்டிட்டான்ற ஊரில் போனால் என்னை சுற்றி எல்லாமே ஹிந்தி தான். எனக்கு ஹிந்தி தெரியல. பார்த்த ஒரு நாள் உள்ளே இருந்தாங்க. 2வது நாள் என்ன செய்கிறேன்னா, பால்கானிக்காவது அப்படி எட்டி பார்க்கும்போது எல்லாம் ஹிந்திக்காரங்க. அங்கெல்லாம் ஒரு மரியாதையில் எல்லாரும் ஹே தான். ஹே கார்த்திக் பாபா உப்பரே क्या बना रहे, नीचे आ जा. 2 बजे कार्तिक बाबा इधर में आ जा, इतना जल्दी क्या बना रहे அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. ஜி एक मिनट आ रही थी, अभी आएगा அப்படின்னு சொல்லி ஒரே நாள் ஹிந்தி பேச கற்றுக்கினாங்க. ஹிந்தி நான் திணிக்கிறது எங்களுக்கு. நாங்கள் எல்லா மொழியும் பேசுவோம். தமிழ் இங்கே எங்களுக்கு முக்கியமாக தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி போகிற வழியே கற்றுட்டு போவோம், போகிற வழியே இறங்கும் போதே கற்றுட்டு வருவோம். எங்களுக்கு ஹிந்தி திணிப்பு என்பது முக்கியம் அல்ல. எங்கள் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர மறுக்கிற, இந்தி மொழியை திணிக்க துடிக்கிற, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்க முயல்கிற ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வடசென்னையில் உள்ள அனைத்து கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் சார்பில் இங்கே கண்டன கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி,
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி, புரட்சிகர இளைஞர் முன்னணி, தலைநகர் சென்னை மக்கள் இயக்கம், வடசென்னை தமிழ் சங்கம், முத்தமிழ் ஆய்வு மன்றம், கொளத்தூர் கலை இலக்கிய மன்றம் போன்ற அமைப்புகள், திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் இணைந்து இங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு மிக துணிவாக ஒன்றிய அரசினுடைய இந்த தாக்குதலை மிக சிறப்பாக எதிர்கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக அழகாகவும் மிகவும் சிறப்பாகவும் மத்திய அரசுக்கு தன்னுடைய பதிலடியை தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய குரலுக்கு ஆதரவு தரும் வகையில் தமிழ்நாட்டில் மீண்டும் இந்தியை திணிக்க துடிக்கும் ஒன்றிய அரசை தமிழர்களுக்கு தர வேண்டிய உரிமை தொகையான கல்வித் தொகையை தர மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வட சென்னை முழுவதும் இருக்கிற கட்சிகள், இயக்கங்கள் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நடத்துவோம். தமிழ் மக்களுக்கான உரிமையை பெறும் வரை போராடுவோம். தமிழக அரசுக்கு துணை நிற்போம். இளங்கோ, தலைவர், வடசென்னை தமிழ் சங்கம்.